வணக்கம். ஓம் ஸ்ரீ ஷிரடி வினை தீர்க்கும் குபேர சாய்பாபா யூடியூப் சேனல். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி யூடியூப்பில் என்ன தெரியுங்களா, என்கிட்ட இங்கே பாபா கோயில் வந்து கேட்டாங்கங்க. நிறைய வந்து நிறைய கேட்பாங்க, நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. அம்மா எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இதுமா அப்படிமா இப்படிமாலாம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தானே செய்யும். யாருக்குங்க கஷ்டம் இல்லாமல் இருக்குது? ஆண்டவனை போய் ஒன்று திணிக்கலாம், உலகமே திணிச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த ஆண்டவன் என்ன பண்ணுவார்? யார் தாங்கிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் அந்த கஷ்டத்தை கொடுப்பாரு. அப்போ தாங்கிக்காதவங்கக்கிட்ட என்ன பண்ணுவார்? இது தாங்காத கேசுறாப்பா அப்படின்ட்டு. இப்போ நம்ம கூட இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து எதையும் தாங்க முடியலன்னா என்ன பண்ணிடுறோம்? உடனே போய் மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குறோம். அப்போ எனக்கு நமக்கு தாங்கி கொடுக்குற சக்தி கிடையாது, ஓடிடும். அதையும் கடந்து தாங்கிக்கலாம்டா எல்லாம் அவன் பார்த்துக்குவான்ட்டு போனோம்னா கண்டிப்பாக தைரியம் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் நமக்குள்ளே தான் அது இல்லையே, என்ன பண்ணுறது? நம்ம தான் அவசர புத்தியாச்சு. கடன் பண்ணிடணும், கடன்னு செஞ்சிடணும்னுட்டு. பாருங்கள், பாபா பதில் கொடுக்குற, சிவன் பதில் கொடுக்குறாரு. ஆனால் அந்த பொறுமை இருந்ததுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம். ஒரு நாள் கண்டிப்பாக இறைவன் நமக்கு என்ன எழுதி அனுப்பிச்சாரோ அது கண்டிப்பாக நமக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாருங்க. இதுதான் நம்ம எடுக்கிற முடிவு எடுக்கவே முடியாது. நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அது நடக்காதுங்க. நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம், அது நமக்கு எதிர்மாறாக தான் நடக்கும். நம்ம இன்றைக்கி இது பண்ணிடலாம்னு நினைப்போம், ஆனால் அது வேறு மாதிரி நடக்கும். ஆனால் கடவுள் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அது நமக்கானதாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம கைக்கு வந்து சேரும். நமக்கானது இல்லை அப்படின்னா நம்ம வந்து போய் அவர்கிட்ட மண்டிட்டாலும் மரலாடினாலும் எதுவுமே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வேண்டாம் அப்படின்னம்னா கூட அந்த கடவுள் வந்து நமக்கு கொடுக்கறத அதுக்கு நிறுத்தவே மாட்டார், கண்டிப்பாக கொடுத்தாரு. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நடந்திருக்கு. நான்லாம் வந்து மயிலாப்பூரில் பார்த்திங்கன்னா சாமி மேலே வந்து பக்தின்றதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாரும் மாதிரி தான் நான் தெய்வ வழிபாடு பண்ணுவேன். என்ன கொஞ்சம் அப்படின்னாக்கா இந்த அலங்காரம்லாம் கொஞ்சம் அழகாக பண்ணுவேன். அதுதான் என்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை. எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு அழகாக பண்ணிக்குவேன். அதுக்கு அடிக்கடிக்கு வந்து இந்த கோவில் அங்கே இங்கெல்லாம் சுற்றுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு தான் வீட்டில் கரெக்டாக இருக்குங்க இல்லைங்களா? அதனால் எப்பயா ஒரு தடவை போய் ஃப்ரெண்டுங்களாம் கூப்பிட்டாங்கன்னா பாப்பா போயிட்டு வரலான்னா ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து பக்கத்தில் இருக்க முண்டகனி அம்மன் கோவிலுக்கு தான் நான் போவேன். இதுதான் என்னுடைய பக்தி. ஆனால் அதுக்குன்னு பக்தியில் போய் முத்தி போய் பித்தமெல்லாம் அடிஞ்சு போகலங்க. அதுக்கப்புறம் தான் பித்தமானேன். ஏன்னா அவர் வெயிட் பண்ணி பார்த்தாரு, இது கிட்டத்தில் வராது போலடா சாமி, நம்ம தான் போய் ஓடி போய் உட்காரணும் போலன்னு சொல்லிட்டு வந்து நம்ம மடியில் உக்காஞ்சாரா நெஞ்சில் உக்காஞ்சாரா தலையில் ஏறி உக்காஞ்சிட்டாரான்னு தெரியாது எங்கள் அப்பா ஈசன். நம்ம வந்து ஒன்றுமே வந்து போய் கேட்கவும் மாட்டேங்கிறோம், ஒன்றுமே வந்து சொல்லவும் மாட்டேங்கிறோம், நம்ம போகவும் மாட்டேங்கிறோம். என்னடா இது அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற அலங்காரத்தை பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு 5 நிமிஷம் நின்று கண்ணை மூடி எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு விருப்பமே வந்து இந்த எல்லாரும் அங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு அவங்க கேட்பாங்க, உனக்கு வந்து ரொம்ப பொறுமைப்பா அந்த தெய்வ வழிபாடுலன்னுட்டு. அங்கே ஒண்டி ஒரு பொறுமை எனக்கு ஏன் இருக்குன்னா, எனக்கு அந்த அழகு பண்ணி பார்க்கறதுல ரொம்ப பிடிக்குங்க. அந்த சாமி அறையை மட்டும் ரொம்ப அழகாக வச்சுக்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சமையல் அறை வீடெல்லாம் நீட்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த ஆசையெல்லாம் தாங்க கடவுள் எடுத்தாந்து, நீ இவ்வளோலாம் ஆசைப்பட்டு இப்படிலாம் இருந்தியே, இப்படியும் கொஞ்ச நாள் வாழுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோவிலை வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்படி இருந்த நீங்கள் இப்படி ஆயிட்டீங்களான்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கேன் அந்த குப்பை இல்லைங்க, அதுதாங்க லட்சியமே. என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாளைக்கு அதுதான் வந்து நமக்கு வந்து மாளிகையே. நான் சொல்கிறேன் இப்போ குப்பைன்ட்டு, ஏன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் இல்லைங்களா? அதனால தான் அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்கவே வேண்டாம், அவரே கொடுக்கணுன்னு ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக தடங்களே பண்ண முடியாதுங்க. கொடுக்கறதுக்கு நம்ம அப்பா இருக்கையில் கெடுக்கிறதுக்கு யாராலே முடியாதுங்க. ஏன்னா இந்த கோவில் வளரக்கூடாதுன்னு நிறைய சுற்றி ரவுண்டு கட்டி போடணும் அப்படின்ட்டு என் பின்னாடி ரவுண்டு கட்டினாங்க. ஆனால் என்னப்போ என்ன செஞ்சார் தெரியுங்களா? வாய்ப்பே இல்லை ராஜா, கண்டிப்பாக நீ நினச்சது நடக்காத ஐயா, இது வந்து அவளுக்கு கொடுத்த வேலை, அவள் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவா,
அதனால நீங்களாம் எதிர்பார்க்கறதெல்லாம் வேஸ்ட்டு ராஜா, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாரு. மறுபடியும் வந்து அவங்க சும்மா இருப்பாங்களா? ஏன்னா நல்லது செய்யணும்னு நினச்சி தானே நமக்கு வந்து அந்த கடவுள்கிட்ட இருக்கிறவங்க கிட்ட துன்படுத்தாமல் இருப்பாங்க. கெடுதலன்னு செய்யணும்னு ஒரு அந்த அந்த இடத்துல வந்து சில வந்து அழுக்குங்கள் உக்காஞ்சிட்டு இருந்ததுன்னா அதை அகற்றுறதுக்கு நம்மளால முடியாது. ஆண்டவன் பார்த்து அகற்றி விடுவான். அதனால வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. கடவுள் இப்படி தான் வந்து எனக்கு நம்ம விருப்பப்பட்டா வர்றது இல்லைங்க. கடவுளாக வர்றது தான் விருப்பப்படுறது. நம்மளா போய் கடவுள்கிட்ட போய் விழுந்து விழுந்து கொடுத்து நீ வா வான்னா வரமாட்டார். கைப்பிடிச்சி இழுத்தாலும் வரமாட்டாருங்க. நம்ம எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கிறனால தான் கடவுள் வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து நமக்கு என்ன தேவையோ அதை கையில் கொடுப்பாரு. எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்குறாரு. கடைசி வரலும் இந்த ஆன்மா இருக்கிற வரலும் அதை பயணிச்சுட்டு என்னுடைய ஆசை வந்து என்னுடைய லட்சியமே வந்து நிறைய பசி சாப்பாடு போடணுன்ற ஒரு எண்ணம் தான். எண்ணம் மட்டும் இல்லை, லட்சியமே அதுதான். ஆனால் நான் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவா, அதனால அந்த ஒரு தாட் எனக்கு இருக்குது. இதை மட்டும்தான் நான் கடவுள்கிட்ட கேட்டுருக்கேன். நான் சின்ன வயசில் சாப்பாட்டுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன்ப்பா. நான் எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த சாப்பாடு நான் அண்ணன் கொடுக்கணுன்ட்டு பெருங்குடியில் கொஞ்ச நாள் நான் நிறையா எல்லாருக்கும் வந்து பசி சாதாரணமாகவே இங்கே எங்கே வந்தாலும் எனக்கு அந்த அன்னதானத்துக்கு எனக்கு முடிஞ்சதை நான் கொடுத்துருவேங்க. அதுதான் எனக்கு இப்போ வந்து கோயில் கட்டுறதுனால என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதாங்கட்டு நம்மக்கிட்ட இந்த பைரவருங்களாம் 8 பேர் இருக்காங்களா, அதுக்கே நமக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறதுக்கோ இல்லை சாப்பாடு கொடுக்குறதுக்கோ நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாகுது. நம்ம கொடுக்குற புடி சாதத்துக்கு கடிச்சு புட்டா வராது இல்லைங்களா? அதுங்களுக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது. அதுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அதுங்களுக்குள்ளேயே விட்டு கொடுக்காமல் இருக்கிற ஒரு ஜீவனுங்க இருக்கும்போது நம்மளை சரி ஒரு புடி சாப்பாடு கொடுக்குறாங்கன்ட்டு கடிச்சு புட்டா வம்பு. அதனால நான் வந்து இங்கே வந்து எனக்கு அது எதுவும் கொடுக்கல. அப்படியே சிலர் வராங்கன்னா பழகிட்டவங்க வந்தாங்கன்னாக்கா கடவுள்கிட்ட இருக்கிறத அவர் அன்னதானம் கொடுப்பாரு, பிரசாதம் கொடுப்பாரு. இப்போ கோயில் கட்டிக்கிட்டு முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரமாக கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. கண்டிப்பாக முடிஞ்சவர்கள் கும்பாபிஷேகத்துக்கு வாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்காகது யாராவது பார்த்து முடிஞ்சவர்கள், ஏன்னா நம்ம செய்த கர்மாங்கள்லாம் இருக்குதுங்க. நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம்னு நினைக்கலாம். இந்த கோயில் கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்களுக்கு தாங்க கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த நம்மளால் ஒன்று கட்டுறதுக்கு தகுதி கொடுப்பாரு, இல்லைன்னா கொடுக்குறதுக்கு தகுதி கொடுப்பாரு. ஏன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. முடிஞ்சவர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், யார் யார் பார்க்குறீங்களோ என்னுடைய ஃபோன் நம்பர் போடுறேன். அதுதாங்க. ஏன்னா உங்களால் முடிஞ்சது உங்களுடைய நம்ம கர்மா ஏதாவது இருந்தாலும் இதில் கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தில் போய் ரூபாயாக இருந்து யாருக்காவது இந்த அன்னத்தில் போய் விழுந்ததுன்னா கண்டிப்பாக பாபா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, நிறைய நடந்திருக்குது. உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்க. இது வந்து நான் இத்தனை யூடியூப் போட்டது வேறு. கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு டேட்டு குறிச்சிட்டு இருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு பாபாவாக பார்த்து கொடுக்குறாரு, சிவன் பார்த்து கொடுக்குறாரு. உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு என்ன முடியுமோ நீங்கள் வந்து அந்த கடவுளுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது கஷ்டங்க. ஏன்னா ரொம்ப ஏழை கட்டுற கோயில் இல்லையா, அதனால வந்து இது கடவுளே வந்து கட்டுறது. நம்ம பெரிய கோடியாக பணம் வச்சுருக்கவங்களாம் கட்டுறது வேறங்க. ஆனால் ஒரு ஊரே சேர்ந்து கட்டுற கோயிலெலாம் வேறு. ஒருத்தி பொம்பளை இருந்து ஒரு ஒரு கோவில் கட்டுறேன் அப்படின்னா கடவுள் வந்து கட்டினா தாங்க முடியும். அதனால் என்னை வந்து ஒரு வேலைக்காரியாக விட்டுருக்காரு. நான் வேலைக்காரியாக இருந்து தான் அவர் இந்த கோவில் கட்டுறதுக்கு என்னுடைய கொடுத்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய குழந்தைங்களுக்கு, என்னுடைய யூடியூப் பார்க்குற பக்தர்களுக்கு அனைவருக்கும் இதை வந்து நான் ரொம்ப கடமையாக சொல்கிறேன். தயவுசெய்து முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல் வச்சு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக நடக்குங்க. சத்தியமாக இது நடந்துட்டுருக்க கோயில் தான் உண்மையான சக்தி வாழ்ந்த கோவில். ஓம் ஸ்ரீ ஷீரடி வினை தீர்க்கும் குபேர சாய்பாபா கோவில். இது எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நடக்குது. அவ்வளோ சக்தி வாழ்ந்த இந்த இடம். அதனால தான் இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கார். பெருங்குடியிலேருந்து இப்போ படப்பிக்கு வந்திருக்காருன்னா அவர் உண்மையான சக்தி வாழ்ந்தவருங்க, சொல்ல முடியாது. நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க, அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக. ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ சாய் ஷீரடி சாய்நாதா.